திருமண நாள், பிறந்த நாட்கள், இன்னும் படிப்பு, எல்லா காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். தயவு செய்து நீங்கள் காலேஜ், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் இந்த மாதிரி ஜெபிக்கும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா நாம் ஜெபிப்போம். ஆனால் சில நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அடுத்துல என்ன பண்ணுறீங்க, ஜெபிக்க மாட்டுறாருன்றீங்க. இப்போது தனசெல்வி அவங்க இந்த மாதிரி என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் ஜெபிக்கிறோம், நீங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் மறந்துடும், எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் சொல்லும் போது அது நாம் ஜெபிப்பதற்கு மறந்துருக்கிறனால அது ஈஸியாக அது ஏதுவாக இருக்கும். அதனால் இப்போது நாம் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்தில் தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்ட வார்த்தை நினைத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் ஆயுசின் வருஷங்களை கூட்டி தருகிறவர், அடைக்கிற வாசல்களை கர்த்தர், தடைகளை உடைத்து கர்த்தர் மாற்றுகிறவர். எப்பொழுது என்று சொன்னால் மனம் கசந்து ஆண்டுடைய சமூகத்தில் வேதம் சொல்லுகிறது, விண்ணப்பத்தை கேட்கிற வரைக்கும் நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானதை செய்கிறவர். ஹல்லேலூயா. தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருந்தபடினால ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவாங்க தேவ சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகம். கரம் உயர, கரத்தை நீட்டி ஆண்டவரே சமூகம் எல்லாரும் கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். மனதுருகி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிறவர். கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டோ சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே, சித்தமுண்டோ சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினே ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஏசையா. தேவ சமூகத்தில் நம்முடைய பாதத்தில் கர்ந்து வந்திருக்கிற இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனம் கசந்து அழுவும் போது, தேவனை தேடும் போது, உள்ளத்தின் ஆழ்த்து நோக்கி கூப்பிடும் போது, துறவண்டை நின்று கொண்டிருக்கும் போதே துறவி தெரியாதிருந்த கண்கள் திறக்கப்படாததுனால அதே இடத்துல இருக்கிற தண்ணீர் தெரியவில்லை. கண்கள் திறந்தவுடனே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது சத்தத்தை கேட்ட தெய்வம் தண்ணீர் துறவை கர்த்தர் காட்டுகிறார். கண்கள் திறக்கப்படுகிறது. அங்கே நாம் பார்க்கிறோம், மனங்கசந்து அழுது, ஆண்டவரே நீர் எனக்கு ஆண் பிள்ளை கொடுத்தீரானால் உமக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லும் போது கர்த்தர் சத்தத்தை கேட்டீர்.
ஆயுசன் வருஷங்கள் முடிந்து போனது என்று சொல்லி நியமிக்கப்பட்ட போதும், ஆனாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். கர்த்தர் சத்தத்தை கேட்டு மறுபடியுமாய் மற்ற 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்த தெய்வம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சத்தத்தை கேட்கிற தெய்வம். நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணுகிற, சரீரத்திலே மாற்றத்தை, குடும்பத்திலே மாற்றத்தை, வேலை ஸ்தலத்திலே மாற்றத்தை, படிப்பிலே மாற்றத்தை, விரும்புகிற காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிற தெய்வம். தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நிச்சயமான நம்மோடு பேசணும். அப்படின்னால கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த அந்த அன்பு தாசர் குடும்பங்களை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது. தெய்வ சமூகத்தில் தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருந்தபடினால, கர்த்தர் சத்தத்தை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்தபடினால, நாம் இந்த நாளிலே சேஷமாய் அன்பு சேஷமாய் ஜெய்பால் அவருடைய ஆபரேஷன் முடிந்து கர்த்தர் சுகத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். அவர் கர்த்தர் சுகத்தை தந்ததுக்காக பாஸ்டாமா ஜெபம் பண்ணுவாங்க. அந்த சகோதரருக்காக ஜெபிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோ துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, கிருபையின் ராஜாவே, இரக்கமுள்ளவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஓரபா ஷபரபா விகலபா தியாரபா நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசேஷ நாய் கர்த்தா அன்பு சகோ ஜெயபாலம் கர்த்தா செபிக்கிறேன். நன்றி கர்த்தா நாய் கர்த்தாவே செய்த தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. அந்த ஆஞ்சதே நாய் கர்த்தாவே நல்ல மாதிரியா முடிச்சு தந்ததுக்கு நன்றி சொல்றேன். மனித நாயகத்தா ஜீவன சாட்சியங்கள் மத்திய தகப்பனே கொண்டு வந்து நாயகாக ஸ்தோத்திரம் தகப்பனே. நாய் கர்த்தாவே இன்னும் மாத்திரமே சபையில சாட்சியா நிறுத்த முடியாது. நீர் ஆசீர்வதித்து நாமத்தை எடுத்தோம் காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. வந்த ஒரு குடும்பத்தாருக்காய் வந்த சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிப பிள்ளை ஒவ்வொருக்கும் ஆட்சேபிக்கிறோம். இந்த ஒளிபெருக்கி மூலமாக கேட்டுக்கொண்ட குடும்பங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். இந்த நாளிலே இந்த உலகங்கள் தேசமெங்கு அநேக இடங்களில் கர்த்தாவே உம்முடைய ஒளிபெருக்கி மூலமாய் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை குடும்பத்தில் மாற்றத்தை, ஜெயத்தை, விடுதலை தந்து எடுத்து பயன்படுத்தபடி ஆட்சேபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற விசேஷமாய் கர்த்தாவே இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் திருமண நாட்களை ஆசீர்வதியும், கர்த்தாவே பிறந்த நாட்களை ஆசீர்வதியும், விசேஷமா படிப்புடைய காரியங்களை ஆசீர்வதியும். வார்த்தையுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இது ஆசீர்வதி வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே சத்தமா சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல மனதே. ஆமென். ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அணிநேக்கமும் சமாதானம், சந்தோஷம், பாதுகாவலும் நாம் அனைவரும் விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த அன்புதாச குடும்பங்களோடு உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென்.